தினத்தந்தி நாளிதழ் சார்பில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் வெற்றி நிச்சயம் என்ற கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவ மாணவியர் பங்கேற்றனர். இதுகுறித்து நமது திண்டுக்கல் செய்தியாளர் சரவணன் தரும் தகவல்களை தற்போது கேட்கலாம். தினத்தந்தியின் திண்டுக்கல் பதிப்பு மற்றும் மதுரை பதிப்பும் இணைந்து எம்ஜிஆர் காலேஜுடன் இணைந்து திண்டுக்கல் நத்தம் பகுதியில் இன்னைக்கு வெற்றி நிச்சயம் என்னும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சியானது நடத்தி வருகிறது. இந்த நிகழ்ச்சியானது காலை மாவட்ட கலெக்டர் வெங்கடாச்சலம் தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து பேராசிரியர்கள், கல்வி வல்லுநர்கள் தற்போது உரை நிகழ்த்தி வருகின்றனர். இதில் குறிப்பாக ஒவ்வொரு மாணவரும் வேலை முடித்தவுடன், அதாவது படித்து 10 மற்றும் 12ஆம் படிப்பு முடித்தவுடன் எந்த வேலை செய்யலாம், எந்த வேலைக்கு ஈஸியாக கிடைக்கும், எந்த வேலைக்கு என்ன படிப்பு படிக்கணும், எந்த படிப்பு படித்தால் எளிதாக வேலைக்கு செல்ல முடியும், அதே போல எந்த படிப்பில் வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும் என்பது பற்றி பேராசிரியர்கள் மற்றும் துறை வல்லுநர்கள் தற்போது மாணவர்களுக்கு விளக்கம் அளித்து வருகின்றனர். இந்த நிகழ்ச்சியானது மாலை 4 மணி வரை நடைபெறுகிறது. மாணவர்களுக்கு உணவு மற்றும் எழுது பொருட்கள் மற்றும் வழிகாட்டுதல், வெற்றி நிச்சயம் என்ற வழிகாட்டுதல் புத்தகம் வழங்கப்பட்டுள்ளது. இதை வைத்து மாணவர்கள் மேலும் பல்வேறு துறைகள் மூலம் நாங்கள் என்ன படிக்கலாம், என்ன வேலைக்கு செல்லலாம் என்ற குறிப்புகள் அதில் இடம்பெற்றுள்ளன. தந்தி டிவி செய்திகளுக்காக திண்டுக்கல்லில் இருந்து சரவணன். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி விவசாயம் உள்ளிட்ட இளங்கலை படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் மே 12ஆம் தேதி முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு மே 2ஆம் தேதி முதல் 12ஆம் தேதிக்குள் வெளியிடப்படும். பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட கல்லூரிகளில் 1040 இடங்களும், இணைப்பு கல்லூரிகளில் 780 இடங்களும் உள்ளன. பிளஸ் 2 மதிப்பெண்களை கொண்டு தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்பட்டு ஜூன் 16ஆம் தேதி வெளியிடப்படும். மாணவர் சேர்க்கை ஒற்றை சாளர முறையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடைபெறும். இக்கல்வியாண்டில் ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். இதன்படி வேளாண்மை பல்கலைக்கழக இணையதளத்தின் வழியே விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து பதிவு செய்ய வேண்டும். சிறப்பு இடஒதுக்கீடுகளுக்கான விண்ணப்பிப்போர் பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து அதனுடன் தேவையான சான்றிதழ்களையும் இணைத்து முதன்மையார் மற்றும் தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோவை 641003 என்ற முகவரிக்கு ஜூன் 7ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும். பொது பிரிவினருக்கு 600 ரூபாய், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவினர் 300 ரூபாயும் விண்ணப்பமாக கட்டணம் செலுத்த வேண்டும். கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு மூலம் செலுத்தலாம். முதல் கட்ட கலந்தாய்வு ஜூன் 30 முதல் ஜூலை 9ஆம் தேதி வரையும், 2ஆம் கட்ட கலந்தாய்வு ஜூலை 14 முதல் 17 தேதி வரையும் நடைபெறும். இன்றைய பொது அறிவு கேள்விகளை இப்போது பார்க்கலாம். இந்த ஆண்டுக்கான கோல்ட்மேன் என்விரான்மெண்டல் விருது பெற்றவர் யார்? ஜீன் எக்ஸ்பர்ட் என்பது எந்த நோயை கண்டறிவதற்கான ஆய்வு? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கும் ராஜேந்திர மால் லோதார் நமது நாட்டின் எத்தனையாவது தலைமை நீதிபதி ஆவார்? இதற்கான விடைகளை சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதுவதற்கு வரலாறு பாட முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற போதிலும் தமிழ்நாட்டில் வரலாறு பிரிவுக்கு மவுசு குறைந்து வருவதாக கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். IAS, IPS உள்ளிட்ட சிவில் சர்வீஸ் தேர்வுகளில் வரலாற்று பாடங்களில் இருந்து பல கேள்விகள் கேட்கப்படுகின்றன. இதனால் கல்லூரிகளில் வரலாற்று பிரிவை எடுத்து படிக்கும் மாணவர்கள் இந்த தேர்வை எளிமையாக தேர்ச்சி பெற முடியும் என்ற கருத்து நிலவுகிறது. இதனால்தான் வட மாநிலங்களின் மாணவர்கள் வரலாறு பாடப்பிரிவை எடுத்து படிப்பதில் ஆர்வம் கொண்டுள்ளனர். ஆனால் தமிழ்நாட்டில் வரலாறு பாடப்பிரிவை தேர்வு செய்ய மாணவர்கள் மத்தியில் ஆர்வக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத்துறை பேராசிரியர் கருணானந்தத்திடம் பேசிய போது இதை கூறினார். தமிழ்நாட்டில் வரலாற்று பாடத்திற்கு மவுசு இல்லை. ஆனால் வட இந்திய மாநிலங்களில் வரலாறு இனியும் முதன்மை பாடமாக இருக்கின்றது. அங்கு வரலாற்றுத்துறை இடம் கிடைப்பதற்கு அரசியல்வாதிகளின் சிபாரிசை நாட வேண்டிய அளவிற்கு அந்த துறை மேலோங்கி இருக்கிறது. தமிழ்நாடு போன்றவர்கள் அந்த மவுசு இல்லாமல் ஒரு வெற்று பாடத்துறையாக காணப்படுகிறது என்றால் பெரும்பாலும் நிர்வாகிகளின் அலட்சிய போக்கு, தவறான எண்ணம், மோசமான அணுகுமுறை, அது பட்டியலிட்ட முறை. வரலாற்று படிப்பிற்கு வேலைவாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆனால் பிற பாடப்பிரிவுகளில் சேர்க்கை கிடைக்கவில்லை என்றால்தான் மாணவர்கள் வரலாற்று பாடத்தை தேர்வு செய்யும் நிலைதான் தமிழ்நாட்டில் நிலவுவது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது தெளிவுபட நிகழ்ச்சி. இன்றைய தெளிவுபட பகுதியில் 10ஆம் வகுப்புக்கு பின்னர் என்ன படிப்பது என்பது குறித்து விவாதிக்க உள்ளோம்.
11ஆம் வகுப்பில் என்ன பிரிவுகளை படிக்கலாம் அல்லது ஐடிஐ பாலிடெக்னிக் படிப்புகளில் சேரலாமா என்பது குறித்தும் மாணவர்களிடம் பல்வேறு சந்தேகங்கள் உள்ளன. அரங்கில் நம்முடன் உள்ள கல்வியாளர் திரு தாமரைக்கண்ணன் அவர்களிடம் மாணவர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சி போகலாம். வணக்கம் சார். பெரும்பாலான மாணவர்கள் இந்த 10ஆம் வகுப்பு முடித்த உடனே எந்த வகுப்பில், அதாவது எந்த கோர்ஸ்ல சேர வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் சார். இப்போ 11th and 12th என்னென்ன கோர்சஸ் இருக்கு, ஒகேஷனல் குரூப்ஸ்ல ஏதாவது புது அடிஷனல் குரூப்ஸ் இப்போ ஜாயின் ஆயிருக்கா சார், அதை பத்தி சொல்லுங்க. சமீப காலமாக இப்போ உள்ள நடைமுறையில +2 சிலபஸ் பொறுத்தவரை 2006க்கு பிறகு மாறவில்லை. இது 2 ஆண்டுகளா மாறப்போகுது. கடந்த 8 ஆண்டுகளாக புதிதாக எதுவும் சேர்க்கப்படவில்லை. ஏற்கனவே இருக்கிற பயாலஜி குரூப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப், காமர்ஸ் அக்கௌண்டன்சி, ஹிஸ்டரி, ஜியோகிராபி, வொகேஷனல், இதுதான் இந்த சிஸ்டம் தான். புதிதாக எதையும் நம்ம மாற்றல. ஒருவேளை 2 ஆண்டுகளுக்கு புத்தகம் மாறுகிற போது புதிதாக சேர்க்கப்படலாம். சார், நிறைய இப்போ வாய்ப்புகள் வரலாறு பாடத்தை தவிர்த்து தான் இப்போ நிறைய ஆஃபர்ஸ் இருக்குன்னு இப்போ நியூஸ்ல படிச்சோம். சிவில் சர்வீஸ்க்கு இப்போ வரலாற்று மிகுந்த ஒரு பாடப்பிரிவுகள் இப்போ கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸா இருக்கட்டும், இப்போ காம்படிட்டிவ் இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ் டேர்ம்ஸா இருக்கட்டும் இப்போ இங்கிலீஷ் இம்பார்ட்டன்டா இருக்கு. அதே மாதிரி ஏதாவது நம்ம கோர்ஸ்ல ஏதாவது இருக்கா சார் +1 +2ல அடிஷனல் குரூப்? இல்ல, அதாவது வட இந்திய மாநிலங்கள்ல சிலவற்றில் யூபிஎஸ்சியை பேஸ் பண்ணி பள்ளிக்கூடங்கள்லயே அதற்கான சிலபஸ் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த மாதிரியான போட்டித் தேர்வுக்கு தயாராகும் விதமாக எதுவுமே இல்ல. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ கிளிப்ஸ் கூட ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான். யூபிஎஸ்சியில வரலாறு புவியியலை முதன்மை பாடமாக எடுத்து படிக்கிற மாணவர்கள் கூட 12ஆம் வகுப்பில் அதை எடுத்து படிப்பதில்லை. காரணம், சார் இந்த இன்டர்வியூல சொன்னாங்க, பட்டியலிட்ட முறை. நம்ம +2 10th முடித்த உடனேயே பள்ளிக்கூடங்களோ அல்லது பொதுமக்கள்கிட்டயோ இந்த பட்டியல் சிஸ்டம் யார் போட்டதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப் நம்பர் கொடுத்ததுனால அதிக மதிப்பெண் எடுத்த மாணவன், அந்த மாணவனோட பெற்றோர் நினைக்கிறாங்கன்னா 480 மார்க் எடுத்தது 500க்கு இவன் ஃபர்ஸ்ட் குரூப் தான் சேரணும், செகண்ட் குரூப் தான் சேரணும். எதுவுமே கிடைக்காத மாணவர்கள் 200 மார்க் 250 மார்க் எடுத்தவங்க தான் தேர்ட் குரூப் போகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தப்பு தான். பயாலஜி குரூப்பா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பா, வொகேஷனலா, அக்கௌண்டன்சியா, ஹிஸ்டரியா என்பதை மாணவனின் முடிவுக்கு ஏற்ப, மாணவரின் திறமைக்கு ஏற்ப அவன் விருப்பம் அறிந்து, இன்னைக்கு +2 படிக்கிறது முக்கியம் இல்ல, 5 ஆண்டுகள் கழித்து என்னவாக போகிறாயின்னு முடிவு பண்ணிட்டு குரூப்பை செலக்ட் பண்ணா இந்த குழப்பம் வராதுங்க. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தீபன். வணக்கம் மேடம். சொல்லுங்க தீபன், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. எங்க கசின் 10th எக்ஸாம் எழுதியிருக்காரு. சோ மேல கொரோனா படிக்கலாமா இல்ல டிப்ளமோ ஐடி இந்த மாதிரி போலாமா அப்படின்னு கொஞ்சம் கேட்கணுமா? ஓகே, நல்ல கேள்வி. துவக்கம் அருமையான கேள்வி வச்சிருக்காங்க. இது குழந்தையின் விருப்புரிமையை பொறுத்தது. நாம தான் குழந்தைக்கு விளக்கணும். 10ஆம் வகுப்பு முடித்ததுக்கு பிறகு 10+2+3 சிஸ்டம் ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க படிக்கும் முறை. 10ஆம் வகுப்பு வரை காமன் சிலபஸ் எல்லாரும் படிச்சே ஆகணும். முடிச்சதுக்கு அப்புறம் 11th 12th விருப்பம் சார்ந்த பிரிவு இருக்குது, அல்லது 10th டிப்ளமோ முடிச்சுட்டு அல்லது ஐடிஐ படிச்சுட்டு, இப்படி 2 பிரிவுகள் இருக்கு. முக்கியமா 10th முடிச்ச உடனே ஐடிஐ போறதா 2 வருஷ கோர்ஸ், டிப்ளமோ போறதா 3 வருஷ கோர்ஸ், அல்லது +2 படிக்கிற 2 வருஷ கோர்ஸ். இத குழந்தையின் முடிவுக்கு வைப்பு விடணும். இன்னொரு விஷயம், நம்ம பொருளாதாரம் சார்ந்தது, ஆர்வம் சார்ந்தது. நம்ம குடும்பத்துல +2 படிச்சுட்டு பிஇ போக வசதி இல்லைன்னா டிப்ளமோ போயிட்டு போயிடலாம். சோ டிப்ளமோ போயிட்டு அடுத்து லேட்டரல் என்ட்ரி மூலமா பிஇ செகண்டரி நேரடியா சேரலாம். அது நல்ல சிஸ்டம். ஏன்னா நாளைக்கு பிஇ போக முடியாவிட்டால் கூட குறைந்தபட்சம் டிப்ளமோ முடித்துட்டு வேலைக்கான வாய்ப்பு கிடைச்சிருது. அவருக்கு +2 முடிச்சு என்ன செய்ய தெரியாம தவிர்ப்பதை விட டிப்ளமோ நல்ல சிஸ்டம். சமீப காலமா டிப்ளமோ படிப்பதே தரக்குறைவோ என்கிற எண்ணம் பெற்றோரோட தப்பு தவற வந்துருச்சு. தப்பான எண்ணம் தான். நல்ல சிஸ்டம். 10th முடிச்சுட்டு பையன் டிப்ளமோ அனுப்பிட்டு திருப்பி பிஇ போவது நல்ல சிஸ்டம். அது அந்த குழந்தையோட முடிவுபடி விடலாம். தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பாத்திமா. வணக்கம் பாத்திமா, உங்க கேள்வி என்னன்னு கேட்கலாமா? தொடர்புல இல்ல சார். நீங்க சொன்னீங்க டிப்ளமோ பண்றலாம்னு சொன்னீங்க. இப்போ +2ல +1 +2ல இப்ப பாப்புலரான கோர்ஸ்னா என்ன கோர்ஸ் இருக்கு சார்? வழக்கம் போல கம்ப்யூட்டர் சயின்ஸ். அந்த கம்ப்யூட்டர் மீது மோகம் சில சமயங்கள்ல ஐரோப்பிய தேசங்கள்லயோ அமெரிக்காவிலேயோ பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டால் இங்கே பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சு போகுது. பாருங்க, தென்னை மரத்துல தேல் கொட்டது, பனை மரத்துல நெறி கட்டுறதுங்கிறது இதுதான். அங்க பொருளாதார தேக்கம் ஏற்பட்ட வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஆனா 4 years பிஇ முடிச்ச பிறகு வேலை கிடைக்கிறதோ இல்லையோ, 10th முடிச்சுட்டு +2ல சேர்றது கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்னைக்குமே ஒரு கிரேஸ் மாணவர்கள் இருக்குது. அது தேவையற்றது. ஆனா எல்லாரும் விரும்புறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் முதன்மை பாடமா போறாங்க, அப்புறம் பயாலஜி எடுக்கிறாங்க. ஆனா சில தெளிவான இந்த ஓரியன்டல் ஸ்கூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, கோபில மடம் மாதிரி பள்ளிகள்ல, வெஸ்ட்மாவட்டத்தோட இருக்குது. அந்த மாதிரி பள்ளிகள்ல 480 மார்க் 490 எடுத்த மாணவர்கள்ட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குரூப்புக்கு நிறைய டிமாண்ட் இருக்கும். அவங்க அதைத்தான் போறாங்க. ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குரூப்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்ஸ் இருக்கும். பிஇ போறதுக்கு உகந்த குரூப் அது. ஏன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் முக்கியம் பிஇக்கு. கூடுதலா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்துச்சுன்னா
அந்த புள்ளியியல் சார்ந்து பகுப்பாய்வு சார்ந்து நாளை அனாலிட்டிக்கல் வியூல வரலாம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜ் இருக்குன்னு பையன் தெளிவா போறான். நம்ம பெற்ற சராசரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக் குரூப்பை 3ஆம் தடவை பாக்குறான். இப்படி பாடத்தின் தன்மை அறிஞ்சு முடிவு பண்ணா நல்ல விஷயம். மேலும் பேசலாம் சார். அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் மீரான். சார் பேசலாங்களா? பேசலாம் மீரான். ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார். நீங்க சொன்ன மாதிரி இந்த 10th வந்து 430 மார்க் எடுத்தனால ஃபர்ஸ்ட் குரூப் தான் போறாங்க அப்படின்னு இப்ப எடுத்துட்டு, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துட்டு இப்ப அடுத்து என்ன எடுக்கிறதுன்னு தெரியாமயே இப்ப பெரிய குழப்பமா இருக்கு சார். நீங்க சொன்ன ரொம்ப தெளிவா இருக்குது எனக்கு. அது மாதிரி ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துக்கு முன்னாடி இப்ப என்ன சார் செய்யலாம்? அதுதான் சார், இது இப்போ 10th வந்து 430 மார்க் எடுக்கிற குழந்தைய 12th போய் விடும்போது அதே அளவுக்கு அதிக மார்க் எடுப்பாங்க எதிர்பார்க்க முடியாது. 10ஆம் வகுப்புல எடுப்பது வேறு, 10ஆம் வகுப்பு பாடத்திட்டமே வேறு, 11ஆம் 12ஆம் பாடத்திட்டமே வேறு. அங்க வந்து ஒவ்வொரு புக் படிப்பான். அங்க அந்த ஒவ்வொரு பாடத்தை 2 புக்கா படிப்பான். அங்க 500 மார்க் எக்ஸாம் 1200 மார்க் எக்ஸாம் எழுதுறான். வாஸ்ட் சிலபஸ். அங்க படிக்கிற அரித்மெட்டிக் மேத்தமெட்டிக்ஸ், இங்க படிக்கிறது அல்ஜிபரிக் மேத்தமெட்டிக்ஸ். புரியாத விஷயமா இருக்கும். கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, மார்க் குறைஞ்சிருது. அப்புறம் என்ன செய்ய தவிக்கிறாங்க. அதுக்கு இப்ப நீ இனிமேலாவது +2 முடிச்சதுக்கு அப்புறமாவது இன்னமும் அந்த கிரேஸ் இருக்கிற குரூப்பை சேர்க்காம பையனுக்கு என்ன விருப்பம் அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் எஜுகேட் பண்ணிடணும். இது படித்தா 5 ஆண்டுகளுக்கு இதாகலாம், இது படிச்சா இதாகலாம் சொல்லிட்டு இப்போ உனக்கு என்ன விருப்பம் அப்படின்னு கேட்டு ஹோட்டலுக்கு போன சர்வர் எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்களுக்கு என்னன்னு கேட்கறாங்க பாத்தீங்களா? அப்படி குழந்தை எல்லாரும் சொல்லிட்டு உனக்கு என்ன விருப்பம் கேட்டு குழந்தையின் விருப்பம் அறிந்து உயர்கல்வி படிக்க வச்சா அந்த குழந்தை 4-5 ஆண்டு கழித்து நல்லா ஷைன் பண்ணலாம். அதை விட்டு போட்டு விருப்பம் நம்ம ஸ்டேட்டஸ்க்காக, ஐயோ நம்ம சொந்தக்காரப்புல அதை படிக்குது, மாம்புள்ள இதை படிக்கிறான் அப்படின்னு வெறும் ஸ்டேட்டஸுக்காக எங்க திணிச்சோம்னா அந்த குழந்தைய சைன் பண்ண முடியாது. பெற்றோர்கள் பங்கு வந்து முக்கியமா இருக்குன்னு சொல்ல வரீங்க சார். வந்து நிறைய மாணவர்கள் பாத்தீங்கன்னா 10th வந்து கம்மியான மார்க் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 200 எடுப்பாங்க, 300 எடுப்பாங்க. ஆனா சில மாணவர்கள் வந்து ஸ்பெசிபிக்கா ஒரு சில சப்ஜெக்ட்ல வந்து அதிக ஒரு ஆர்வம் இருக்கும். சயின்ஸா இருக்கட்டும், மேத்தமெட்டிக்ஸா இருக்கும். ஆனா அந்த மாணவர்களால வந்து பிஇ படிக்க முடியாது. சோ அவங்களுக்கு வந்து பாலிடெக்னிக் வந்து எந்த அளவுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கு சார்? நல்ல அருமையான கொஸ்டின் கேட்டீங்க மேடம். இப்போ 200 மார்க் 250 300 மார்க் எடுத்திருப்பான் 10th. எந்த ஸ்கூல்ல போய் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் சயின்ஸ் குரூப் தரமாட்டாங்க. சோ அவனுக்கு ஆர்ட்ஸ் சைடு போய் ஹிஸ்டரி ஜியோகிராஃபி போய் வேற மாதிரி விருப்பம் இல்லாம போயிடறான்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாணவர் இன்ஜினியரிங் படிப்பதற்கு நல்ல ஆர்வமுள்ள மாணவர், ஆனா ஒட்டுமொத்தம் எல்லா பாடமும் சேர்த்து மார்க் கம்மியா இருக்கு சார். இவருக்கு ஒரே வழி ஆர்ட்ஸ் குரூப் படிக்காம +2 படிக்காம நேர பாலிடெக்னிக் போயிட்டா மினிமம் டிப்ளமோ வாங்கிறார். அதே ஒரு மினி இன்ஜினியர் தான் அவரு. முடிச்சதுக்கு அப்புறம் தைரியம் லேட்டரல் என்ட்ரிக்கு வந்துடலாம். பிஇல 4th இயர் 4 இயர் கோர்ஸ் அது. இவங்க நேரடியாக செகண்ட் இயர் சேர்ந்துட்டாங்கன்னா டிப்ளமோ 3 இயர்ஸ், பிஇ 3 இயர்ஸ் தான். +2 படிக்கிறவன் +2 2 இயர்ஸ், பிஇ 4 இயர்ஸ், அதுவும் 6 வருஷம். இவருக்கு 6 வருஷம் தான். முடிச்சு வெளியே வந்துடலாம், ஒரு பிஇயா வந்துடலாம். 300 மார்க் எடுத்திருந்தாலும் கூட அவர் பிஇ உறுதி. அதை விட்டுட்டு டிப்ளமோல வேற குரூப்பே கிடைக்காம ஆர்ட்ஸ் குரூப் படிச்சாங்கிற மனசு கஷ்டப்பட்டு மனம் தாழ்வு ஏற்பட்டு வேற மாதிரி போகாம இதுதான் சரியான சிஸ்டம். பேசலாம் சார். அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் அருண். வணக்கம் மேடம். சொல்லுங்க அருண், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. மேடம், இப்ப நாங்க 10th 450 மார்க் வாங்குவோங்க. ஓகே. ஆனா ஆர்ட்ஸ் குரூப் தருவாங்களாங்க மேடம்? வெரி குட் வெரி குட் சார். நீங்க வந்து 400 மார்க் எடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் தருவாங்க. நீங்க தான் முடிவு பண்ணணும். நல்ல தெளிவான மாணவர் நினைக்கிறேன் மேடம். 400 மார்க் எடுத்து சயின்ஸ் குரூப் தான் போவேன்னு நினைக்காம ஆர்ட்ஸ் குரூப் போறீங்க. நீங்க என்ன ஆக போறீங்க முடிவு பண்ணிட்டு செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த குரூப் எல்லாம் கொடுப்பாங்க. மேலும் பேசலாம் சார். நீலகிரில இருந்து ஒரு நேரில் இருக்காங்க. வணக்கம் நிக்கோலஸ். வணக்கம் மேடம். சொல்லுங்க நிக்கோலஸ், உங்க சந்தேகங்களை கேளுங்க. நான் சன் டிவிக்கு முதல் நன்றி சொல்றேன். சாரி, தினத்தந்தி டிவிக்கு நன்றி சொல்றேன். சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சார், கேக்குது. மேலும் சொல்லுங்க, உங்க கேள்வி தொடர்ந்து பேசுங்க. ஆமா, சாருக்கும் நன்றியை சொல்றேன். நான் சொல்ல வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, தினத்தந்தி இந்துஸ்தான் காலேஜ் ஊட்டியில நடத்தப்பட்ட ஒரு மாபெரும் நிகழ்ச்சியில என்னுடைய பேத்திக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. அதனால சாருக்கிட்ட நான் வேண்டிக்கிறது என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, எம்பிபிஎஸ் சம்பந்தமான இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அடுத்த முறையில வரும்போது எங்களுக்கு இன்னும் விரிவா சொன்னீங்கன்னா பல பேர் பயனடைய வாய்ப்புகள் இருக்கு. என்னுடைய மனசுல பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருந்தது தினத்தந்தி டிவி. அதோட நிகழ்ச்சி அண்ணா ஸ்டேடியத்தில் நடக்கும்போது மெய் சிரித்து போயிட்டேன். அது மட்டுமல்ல, என்னுடைய பேச்சு முதல் அரங்கத்துக்குள்ள வந்ததுக்காக 500 ரூபாய் பரிசு, முதல் பரிசு வாங்கினது. அதே போல டிவி நிகழ்ச்சியிலும் என்னுடைய பேச்சு வந்தது. அதனால மெடிக்கல் சம்பந்தமா பயனுள்ள நிகழ்ச்சி தரக்கூடிய ஒரே டிவி நம்மளுடைய தினத்தந்தி டிவி. என்னுடைய தாமரைக்கண்ணன் சார் கல்வியாளருக்கும் என்ன நெஞ்சாத நன்றியை சொல்றோம் சார். கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு சார். மேடம் சொல்லுங்க நாச்சிமுத்து, உங்க கேள்வி என்னன்னு கேட்கலாம் சார்.
சன்னு 10th முடிச்சிருக்காருங்க. அடுத்து என்ன படிக்கிறது அவருடைய விருப்பம். அவருடைய விருப்பம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. சன்னு வந்து 10th எழுதியிருக்காருங்க. அடுத்து வந்து கேட்டரிங் எழுதணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஓகே சார். அதுக்கு நாங்க வந்து உன்னுடைய விருப்பம் கேட்டரிங் மட்டும் படிச்சா பத்தாது, அதோட சேர்த்து வேற என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டு அதை சொல்லுப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். மார்க் வந்து மேக்சிமம் நான் 400க்கு மேல எடுப்பேன் அப்படின்ட்டு இருக்காரு. அதுக்கு மேற்கொண்டு என்ன படிக்க வைக்கலாம், இல்ல கேட்டரிங்கே படிக்க வைக்கலாமா அப்படின்றது. நல்ல கேள்வி சார் கேட்டது. அந்த பையன் நல்ல முடிவு எடுத்திருக்காரு மேடம். இந்த புரிதல் ஏற்படுற பிரச்சனை அது. இந்த கேட்டரிங் என்பதை பெற்றோர்கள் இது சமயக்காரங்கள நினைச்சுக்கிறாங்க. அதான் உண்மை. நல்ல முடிவு. 10th முடிச்சிட்டு டிப்ளமோ இன் கேட்டரிங் போனா +2 போக நேரடியாக போயிடலாம். இல்ல பிஎஸ்சி கேட்டரிங் அல்ல ஹோட்டல் மேனேஜ் படிக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா +2 முடிச்சு கேட்டரிங் போகணும். கேட்டரிங் என்பது சமையல்காரர் வேலை மட்டுமல்ல, சமீப காலமாக டூரிசம் டெவலப் ஆயிட்டு வருது. இந்த டூரிசம் வந்து சுற்றுலா மட்டுமே இருந்தது. இன்னைக்கு வந்து மெடிக்கல் டூரிசம், இண்டஸ்ட்ரியல் டூரிசம், பிலிம் டூரிசம் நிறைய வந்துருச்சு. சோ அயல் நாட்டில் நிறைய வந்து போக இருக்கிறாங்க நிறைய பேர். சோ போக்குவரத்து மட்டுமல்ல, சுற்றுலா தளம் நல்லா உருவாக்கிட்டு வரதுனால இந்த கேட்டரிங் படித்தவர்களுக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கொண்டவர்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சோ அந்த பையனை டிப்ளமோ படிக்கிறாப்புல தான் கேட்டரிங் இப்ப அனுப்பிடலாம். பிஎஸ்சினா +2 முடிச்சு அனுப்பலாம். நல்ல துறை, தைரியமா தேர்ந்தெடுக்கலாம். மேலும் பேசலாம் சார். அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் ராஜதுரை. ராஜேந்திரன். சொல்லுங்க ராஜேந்திரன், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. என் பையன் 10th எழுதிருக்காங்க. அவன் அந்த கிண்டில சிடிஐன்னு ஒண்ணு இருக்கு, நான் அதுல படிக்கணுங்கிறான். அந்த சிடிஐக்கும் டிப்ளமோக்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? டிப்ளமோ அவர் வந்து கிண்டியில் இருக்கிறது, சிபிடி இருக்குது. சிபிடி கேக்குறாரு தெரியல. சென்ட்ரல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு. வெரி குட் சார். வெரி குட் சார். அதுவும் டிப்ளமோ தான். அதாவது சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட். அது வந்து அங்க படிச்சாலும் டிப்ளமோ கொடுக்குறாங்க. அங்கேயும் எல்லாம் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் எல்லாமே இருக்குது. தமிழ்நாட்டு பல்கலை டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அதுல படிக்கிறது, தமிழ்நாட்டில் படிக்கிற பாலிடெக்னிக் அங்க படிச்சா டிப்ளமோ தான். சோ ரெண்டுலயும் நல்ல வேல்யூ இருக்குது. சிடி தாராளமா சேரலாம். அது சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் கொடுக்கிற டிப்ளமோ கோர்ஸ். சார், நிறைய மாணவர்கள் வந்து இந்த 10ஆம் வகுப்பு முடிச்ச உடனே வந்து +1ல தான் சேருவாங்க. அது நிதர்சனமான உண்மை. அதை தவிர்த்து வந்து நிறைய தொழில் சார்ந்த படிப்புகளும் இருக்கு. அப்படி படிப்புகள் பார்த்து என்னென்ன படிப்புகள், தொழில் சார்ந்த படிப்புகள் இருக்கு சார்? அது இப்போ 10th முடிச்சுட்டு ஐடிஐ போதுவாங்க. ஐடிஐல ஃபிட்டர்ல இருந்து டிரான்ஸ்மேன்ல இருந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே இருக்குது. பிளம்பர் அப்படி எல்லாமே மெஷின் சார்ந்து தொழில் சார்ந்த படிப்பு நிறையவே இருக்குது. ஒன்னு அதுக்கு போகலாம். 2 வருஷம் தான் முடித்து விட்டு நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிலாம் சுயமா தொழில் செய்யலாம். எலக்ட்ரிக்கல் முடிச்சு எலக்ட்ரீஷியனாக வந்துடலாம், பிளம்பிங் முடிச்சு பிளம்பரா வந்துடலாம், ஃபிட்டரா வந்துடலாம். இதெல்லாம் கொஞ்சம் கடினமான உடல் சார்ந்த வேலையை தவிர மற்றபடி என்றைக்கும் வேலைக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப சமீப காலம் பாத்தீங்கன்னா நல்ல எலக்ட்ரீஷியன், நல்ல பிளம்பர்ஸே கிடைக்கிறது இல்ல. இப்ப உங்க வீட்டுல ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம், பிளம்பிங் ப்ராப்ளம்னா சொல்லி 3 நாள் கழிச்சு ஆள் வரும். அது வரைக்கும் ஒளிகிட்டு இருக்கு டியூப். ஏன்னா ஆள் பற்றாக்குறை. ஏன்னா முடித்தவர்கள் பிஇ போயிட்டு ஒயிட் காலர் ஜாபுக்கு போனதுனால இந்த மாதிரி கிரே கலர் ஜாப் செய்யறதுக்கு ஆட்கள் இல்ல. எதிர்காலத்தில் நல்ல வாய்ப்புகள் இருக்கு. இது ரொம்ப குறைவான மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு, தியரிட்டிக்கலா படிக்க கஷ்டப்படுற மாணவர்களுக்கு சரியான துறை, செலவு ரொம்ப குறைவு, உடனடி வேலை வாய்ப்பு. அதே மாதிரி டிப்ளமோ முடித்தாலும் 3 இயர்ஸ் முடிச்சுட்டு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கம்பெனிகள்ல. பிஇ முடித்தவர்களுக்கு வேலை கிடைக்காத இடங்கள்ல கூட டிப்ளமோ முடித்தவர்களுக்கு உடனடி வேலை கிடைக்குது, இன்றைக்கும் வேலை கிடைக்குது. அதனால தைரியமா டிப்ளமோவோ, பாலிடெக்னிக்கல் டிப்ளமோ, ஐடியோ சேரா போகலாம். ஆனா மாணவர்கள்ட்ட 10th முடிச்சாலே +2 படிக்கிறத மரியாதை, கௌரவம்ங்கிற ஒரு தவறான புரிதல் இருக்கிறதுனால எல்லாருமே +2 படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதான் பிரச்சனை. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் ஷாகுல் அமீத். சொல்லுங்க ஷாகுல் அமீத், தொடர்புல இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல மேடம், பையன் 10th முடிச்சிருக்கான். சொல்லுங்க. நல்லா படிக்கிறான். ஓகே. பையனுக்கு வந்து என்ன கோச் பண்ணலாம்னு சொல்லி சாப்பிட்டு கேட்கணும். அவன் வந்து ஐஏஎஸ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கு. ராகுல் அமித், உங்க டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு என்ன கேள்வின்னு சுருக்கமா கேளுங்க. இல்ல மேடம், இல்ல பையன் வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கு. சொல்லுங்க. அது வந்து பையனுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு சொல்றது, ஒரு இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இது சார்ட்ட வந்து கேட்கலாம்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். வெரி குட். உங்க பையனுக்கு இன்னைக்கு ஏற்படுறது ஆசையா இருக்கலாம். பட் இந்த ஆசையை தாகமாக மாற்ற வேண்டியது உங்க கடமை. அவர் கண்டிப்பா 10ஆம் வகுப்புலேயே அந்த எண்ணம் வந்தவர் கண்டிப்பா நல்ல வெற்றிகரம் வர முடியும். +2ல அவர் விரும்புற பாடக்குறிப்பை எடுத்து சொல்லுங்க. ஒரு டிகிரி படிக்க சொல்லுங்க. டிகிரி முடிச்சுட்டு உடனடியாக டிகிரி படிக்கிற போது யூபிஎஸ்சிக்கான தேடல ஆரம்பிச்சிடலாம். டிகிரி முடிச்சுட்டா யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் கட்டாயம் இல்ல. யூபிஎஸ்சி எக்ஸாம் நடத்துகிற ஐஏஎஸ் ஒரு தேர்வு, அவ்வளவுதான். நீங்க அந்த தேர்வுக்கு தேவையான விஷயங்களை டிகிரியிலே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா டிகிரி முடிச்சு அடுத்த 2 இயர்ஸ்க்குள்ள கண்டிப்பா உங்க பையன் ஒரு சிவப்பு சுழலுக்கு சுத்துற ஐஏஎஸ் ஆகவோ ஐபிஎஸ் வந்து நிற்பார்.
அவரோட ஆர்வத்துல நீங்க மேலும் மேலும் உரம் சேர்க்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற பெற்றோர் இருந்தீங்கன்னா கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. மேலும் பேசலாம் சார். அடுத்த நிகர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராஜ்குமார். ஹலோ மேடம், ராஜ்குமார் மும்பை. சொல்லுங்க ராஜ்குமார், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. அக்கா பையங்க பாம்பேல படிச்சிருக்கா. அப்படி பாம்பேல ஆக்சுவலி நான் 10 முடிச்சதுல 12 முடிச்சிட்டா. அப்படி அவரு சரி, அவருதான் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல சேரலாமா அப்படின்னு அந்த ஒரே நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன். அது ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கல. அதான் ஜஸ்ட் கொஞ்சம் கேட்கலாமான்னு ஒரு சின்ன ஐடியா. அவ்வளவுதான். தமிழ்நாட்டோட மகாராஷ்டிரல வந்து ரிசல்ட் லேட்டா வருது. அதான் அதுக்குள்ள என்ன எப்படி ப்ரொசஸ் பண்ணலாம்னு ஒன்னும் தெரியல. அதுதான் சரி. இல்ல இவங்க வந்து தமிழ்நாட்டு ரிசல்ட்டை விட மகாராஷ்டிரா ரிசல்ட் லேட்டா வரலாம். பட் ஆனா அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளை பண்றது போதுமான நேரம் இருக்குது. கண்டிப்பா அதுக்குள்ள வந்துடும். அவங்களுக்கும் வந்ததுக்கு அப்புறம் இங்க டிபிஐ, இங்க தமிழ்நாட்டில் நுங்கம்பாக்கத்தில் கல்லூரி சில டிபிஐ இருக்கு. இந்த டிபிஐ வளாகத்தில் அரசு தேர்வுகள் துறை இருக்கும். டிஜி, டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், அங்க போயினாலே ஈக்குவலன்ட் சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. தமிழ்நாடு +2க்கும் அதுக்கும் ஈக்குவலன்ட் ஒரு இது கொண்டு அது என்டார்ஸ்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டாலே இவங்க அப்ளை பண்ணிக்கலாம் எளிமையான முறையில். மேலும் பேசலாம் சார். அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் சரவணன். வணக்கம் மேடம், நான் கேகே நகர் சிபிடபிள்யூ குவார்டர்ஸ்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சரவணன், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. என்னுடைய பையன் பேர் தருண் கௌசிக் மேடம். என் பையன் வந்து சிபிஎஸ்ல வந்து 10th முடிச்சுட்டு ரிசல்ட்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன் ஃபர்ஸ்ட் சொன்னா நான் வந்து 10th முடிச்சுட்டு டிப்ளமோ சேரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அப்புறம் இப்போ எகைன் சொல்றான் நான் வந்து இல்ல நான் வந்து +1 கம்ப்யூட்டர் குரூப்ல சேர போறேன் அப்படிங்கிறான். சார் சொன்ன மாதிரி நீங்க பையனோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி படிக்க வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி நானும் அவனுடைய என்ன டிசைட் பண்றேனோ அதே பண்ணலாங்கிற ஒரு ஐடியால இருக்கேன் சார். அதுக்கு மேல சார் தான் ஏதாவது ஐடியா சொல்லுங்க சார். ரைட் சார், நீங்க பையனோட விருப்பத்துக்கே விட்டுருங்க. அவருக்கு ரெண்டோட கஷ்ட நஷ்டம் தெளிவா சொல்லுங்க. அவருக்கு நீங்க சரியா கைட் பண்ணீங்கன்னா +2 முடிச்சுட்டு பியூ போயிடலாம். சிபிஎஸ்இ படித்த மாணவனுக்கு +2 படிப்பு எளிமையா தான் இருக்கும். நீங்க அவர் இஷ்டம் போல விட்டுருங்க. இந்த பாலிடெக்னிக் படிப்பில் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன படிப்புகள் இருக்கு? அதாவது பாலிடெக்னிக் அண்ட் ஐடிஐல வந்து என்ன வேறுபாடுகள், ரெண்டுத்துக்கு வேல்யூ வந்து எந்த அளவுக்கு இருக்கு சார்? எதுக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுக்கறாங்க மாணவர்கள்? ஆமா, வேல்யூன்னு பார்த்தா டிப்ளமோ 3 இயர்ஸ், ஐடிஐ 2 இயர்ஸ் அவ்வளவுதான். மற்றபடி டிப்ளமோல இருக்கிற சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஐடிஐல உண்டு. அதுக்கு பேர் வந்து ஃபிட்டர், மெஷினிஸ்ட் இந்த மாதிரி கொடுப்பாங்க. சிவில்ல டிராஃப்ட்ஸ்மேன் அப்படி வரும். சோ அது மாதிரி படிக்கலாம். உடல் உழைப்புன்னு பார்த்தா டிப்ளமோட ஐடிஐ முடிச்சா கொஞ்சம் கடினமான உடல் உழைப்பு இருக்கும். லேபர் ஜாப் போவாங்க, இது ஒரு சூப்பர்வைசர் ஜாப் வருவாங்க, அவ்வளவுதான் அந்த மாதிரி. பட் படிப்பு பொறுத்தவரை எதுவுமே வந்து வீண் கிடையாது. இந்த பாலிடெக்னிக்ல வந்து வெளிநாட்டு வாய்ப்புகள், அதாவது ஆஃபர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு சார்? எந்த அளவுக்கு வாய்ப்புகள்? வெளிநாடுகள்ல இந்த பிஇ முடித்தவர்களோட டிப்ளமோ முடித்தவர்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக வளைகுடா நாடுகள்ல, சிங்கப்பூர் மாதிரியான கிழக்கு நாடுகள்ல நிறைய வாய்ப்பு இருக்குது. அது குறிப்பா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல நிறைய அந்த ரிஃபைனரிஸ், ஆயில், வெல்ஸ் இதெல்லாம் டிப்ளமோ முடித்தவர்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குது. மெக்கானிக்கலா இருக்கட்டும், சிவிலா இருக்கலாம், எலக்ட்ரிக்கலா இருக்கலாம், இவங்க எல்லாத்தையும் வாய்ப்பு இருக்குது. இங்க முடிச்சிட்டு இங்க ஒரு 2 or 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட இருந்தாங்கன்னா இப்பெல்லாம் முன்னாடி ஏஜென்ட் மூலமா போவாங்க. இப்ப அது கூட தேவையில்லை. ஆன்லைன் மூலம் நிறைய தேர்வுகள் வருது, டெலிபோனிக் இன்டர்வியூ வருது. டிப்ளமோ முடிச்சிட்டு 4 or 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா வெளிநாடுகளுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பாலிடெக்னிக் வந்து அட்மிஷன்ஸ் எப்படி இருக்கும் சார்? நீங்க சொல்லுங்க, செலக்ஷன்ஸ் எப்படி பண்றாங்க? +2 முடிச்சிட்டு பிஇ போனா அண்ணா யூனிவர்சிட்டி ஒரே குடையினிகளே எல்லாமே வந்துருச்சு. அஃபிலியேட்டட் காலேஜ் எல்லாம் ஒரே அப்ளிகேஷன் சிங்கிள் விண்டோ சிஸ்டம்லாம் இருந்தது. பட் டிப்ளமோவுக்கு அந்த சிஸ்டம் வரல. எந்த பாலிடெக்னிக் ஜாயின் பண்ண ஆசைப்படுறாங்களோ அந்த பாலிடெக்னிக் இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன் போடும். சோ அவங்க தனியா ஸ்க்ரூட்டினி சிஸ்டம் வச்சு எடுத்துப்பாங்க. சோ எந்த பாலிடெக்னிக் முடிவு பண்ணிக்கிட்டு அங்க அப்ளிகேஷன் போட்டா 10th நல்லா பார்க்கணும், ஈஸியா கிடைச்சிடும். நிறைய மாணவர்கள் நினைப்பாங்க பாலிடெக்னிக் படிச்சா ஆஃபர் கிடைக்காது. என்னதான் இருந்தாலும் பி படிச்சவங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து குறைவாக தான் இருக்கு. அதனால பாலிடெக்னிக் வந்து படிக்க மாட்டாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு வந்து பாலிடெக்னிக்ல ஆஃபர் கிடைக்கல, மேற்கொண்டு நான் வந்து பிஇ படிக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார்? பி ஸ்ட்ரெயிட்டா பண்ணலாமா சார்? பாலிடெக்னிக் முடிச்சு பி ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாமா? மேடம், +2 முடிச்சிட்டு 4 இயர்ஸ் படிக்கிற பிஇ டிப்ளமோ 10th டிப்ளமோ முடிச்சிட்டு லேட்டரல் என்ட்ரி மூலமா டைரக்டா செகண்டரி ஜாயின் பண்ணுவாங்க. சோ இவன் ஃபர்ஸ்ட் இயர் படிக்க மாட்டான், செகண்ட் இயர் சேர்ந்துட்டு அதே 3 இயர்ஸ்ல முடிச்சிருவாங்க. 4th இயர் படிக்கும்போது +2 பிஇ முடிப்பான், இவங்களும் பிஇ முடிச்சிருவாங்க. பிஇக்கு அப்புறம் நீ ஸ்ட்ரெயிட்டா +2 முடிச்சு வந்த பையனா, டிப்ளமோ லேட்டர் என்ட்ரி வந்த பையனா வேறுபாடு பாக்குறது இல்ல. திறமையும் அந்த சாஃப்ட் ஸ்கில் இருந்தா எந்த கம்பெனி வேலைக்கு எடுத்துப்பாங்க. நன்றி சார். நீங்க இந்த அரங்கத்துக்கு வந்தது 10ஆம் வகுப்புக்கு பிறகு எந்த படிப்பில் சேரலாம், தென் குறிப்பா வந்து பாலிடெக்னிக் அண்ட் ஐடிஐ குறித்து நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துகிட்டீங்க. மாணவர்கள் கிட்ட ஒவ்வொரு கருத்தும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க. நன்றி சார். நன்றி. பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை இப்போது பார்க்கலாம். இந்த ஆண்டுக்கான கோல்மன் என்விரான்மெண்டல் விருது பெற்றவர் யார்? சுற்றுச்சூழல் இயலாளர் ரமேஷ் அகர்வால் என்பவருக்கு கோல்மன் என்விரான்மெண்டல் விருது வழங்கப்படுகிறது. இந்தியா முழுவதும் தொழில்துறை வளர்ச்சியால் ஏற்பட்டுள்ள சுற்றுச்சூழல் மாறுபாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டமைக்கான இந்த விருது வழங்கப்படுகிறது.
கோல்மன் என்விரான்மெண்டல் விருது என்பது 1990ஆம் ஆண்டு சான் பிரான்சிஸ்கோ நகரில் தொடங்கப்பட்டதாகும். ஜீன் எக்ஸ்பர்ட் என்பது எந்த நோயை கண்டறிவதற்கான ஆய்வு. காச நோயை கண்டுபிடிப்பதற்கான ஜீன் எக்ஸ்பர்ட் அதிநவீன ஆய்வு முறை மேற்கொள்ளப்படுகிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கும் ராஜேந்திர மால் லோதா நமது நாட்டின் எத்தனையாவது தலைமை நீதிபதியாவார்? உச்சநீதிமன்றத்தின் 41வது தலைமை நீதிபதியாக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு முன்பாக தமிழகத்தைச் சேர்ந்த பி. சதாசிவம் 40வது தலைமை நீதிபதியாக பதவி வகித்தார். இத்துடன் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தையிடம்.